சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா. உங்கள் பாட்டி இப்போ வேர்க்கடலையில் மசால் கடலை செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். ஒரு கப்புனா எப்படி 200 கிராம் இருக்கும். 200 கிராம் இருக்கும். இதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, இது மிளகாப்பொடி, சோம்பு இடித்து வச்சுருக்கேன், பெருங்காயம், உப்பு, ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சோண்டா தட்டி வச்சுருக்கேன்ப்பா. நல்லா இடித்து வச்சுருக்கேன், தூள் தூளாக இடித்து வச்சுருக்கேன் இதில் போட்டு பிசைகிறதுக்கு. இப்போ இதுக்கு அளவு எப்போவுமே இந்த இதுக்கு ஒரு 3 பங்கு மாவு போட்டால் 1 பங்கு 3 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு பச்சரிசி மாவு போடணும். இப்போ இதுக்கு 3 பங்குனா நம்ம 1.5 ஸ்பூன் போடுவோம். 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட போடலாம். இந்த 3 பங்கு இந்த மாதிரியே கூட 3 பங்கு போடலாம். இந்த குறவா 1 2 3 பங்கு போட்டாச்சுப்பா. இதில் இந்த 1 பங்கு அரிசி மாவு போட்டாச்சு. இந்த சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். சோம்பையும் இடிச்சு தான்ப்பா வச்சுருக்கேன். சோம்பையும் இடிச்சு தான் வச்சுருக்கேன். காரப்பொடி இதுக்கு கம்மியாக போட்டால் போதும். இந்த அளவு போட்டால் போதும். ரொம்ப காரமாக போடலாம், குழந்தைய சாப்பிடணும்ல, அதுக்காக. பெருங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த பூண்டு, கருவேப்பிலை இதையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு பார்த்து உப்பு போடணும். இந்த உப்பு போட்டாச்சுப்பா. இதை நல்லா கலந்துக்கிட்டு அந்த பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி தெளித்து பிணையணும். இந்த மாவெல்லாம் போய் அந்த பருப்பில் ஒட்டணும். ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி வேறு ஒட்டியும் ஒட்டாமல் ஒட்டிக்கிடுச்சு, நல்லா ஒட்டிக்கிடுச்சு. இன்னும் போட்டால் நம்மளுக்கு தண்ணி தண்ணியாக போயிடும். ஒரு மாதிரி கொலன்னு தண்ணி வந்துடும். இன்னும் கொஞ்சம் போட்டால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இதில் தனித்தனியாக நம்ம உதுத்து போடுறதுனால இந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கறணும்ப்பா. இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் சரி. நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். கடலெண்ணெய் உடம்புக்கு நல்லது. மற்றபடி ரீஃபைண்ட் எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. நம்ம இந்த அளவில் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறணும். இப்படி ஒன்றுன்னா ஊற்றி போடணும். ஒரு சமயத்தில் 1 2 கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக விழுந்துடும். அப்புறம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வெள்ளைப்பூடு, சோம்பு, அந்த பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பழத்தில் எடுத்துடலாம்ப்பா. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால சீக்கிரமாகவே வெந்துருச்சு.
இன்னும் கொஞ்சம் எடுத்து போடணும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி ஒன்றுனாவும் ஊற்றி போடுற அளவுக்கு நம்ம போடணும்ப்பா. அடுப்பை குறைச்சே தான் வச்சிருக்கேன் நான். இப்போ ரெண்டாவது போட்டதும் வெந்துருச்சு. பார்த்து கருக விடாம நிதானமான அனல்ல வச்சு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து போட்டு எடுத்து காட்டுறேன். ஒன்னொன்னா போட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. மசால் கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அந்த வாசங்கள்லாம் சேர்ந்து இதே நம்ம கடையில் வாங்கணும்னு வைங்க, ரெட்டு கலராக இருக்கும். ஏன்னா அவங்க கலர் பொடி போடுறாங்க. கலர் பொடி போட்டால் அவங்களுக்கு என்ன அட்ராக்ஷனாக இருக்கும், மக்கள் வாங்குவாங்கன்னு. அதை வாங்கி நம்ம சாட் போட்டு பார்த்தா ஆசையாக இருக்கும். வாங்கி சாட்டு போட்டு அப்புறம் வயிற்றுல அப்படியே புண்ணு விழுக செய்ய, வயிறு சரியில்லாமல் போக, இப்படியே நம்ம அடுத்து 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 அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவங்க அதே எண்ணெயிலே பொரிச்சு பொரிச்சு எல்லா இதுகளும் அவங்க எண்ணெயிலே வெண்ணெய் பலகாரமெல்லாம் அதிலே பொரிச்சு பழைய எண்ணெயில் செய்வாங்க. அதுவும் நல்லதில்லை. நம்ம தேவைக்கு நம்ம செஞ்சுட்டு மிச்ச எண்ணெயை நம்ம கீழே கூட ஊற்றிடலாம். கீழே தான் ஊற்றணும், கீழே கூட இல்லை, கீழே தான் ஊற்றணும். அப்படி ஊற்றி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரிஜினலாக நம்ம வீட்டில் தயார் பண்ணுற இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் சரியாக போகும். இப்போ 5 பேர் இருந்தால் ஆளுக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வீட்டில் செய்கிறது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்லாம். அவங்க என்னைக்கு செஞ்சு வச்சாங்களோ என்னமோ செஞ்சு இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சூடாக இருக்குது. ஆறின பிறகு சாப்பிட்டோம்னா முறுன்னு வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டே இருக்க மாட்டோம், அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் இப்படியும் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.